வணக்கம் மக்களே, வெல்கம் டு பசங்க டைரிஸ். எஸ், பசங்க டைரிஸ்ல இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சுவாரஸ்யமான வார பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். எஸ், இன்னைக்கு வரலாற்றுல ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு விஷயங்கள் அந்த இடத்துல இறந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரெண்டு விஷயங்கள்ல ஒண்ணு உண்மை, இன்னொன்னு மக்கள். இந்த ரெண்டு பேருக்குமான சேதம், இந்த இரண்டுமே மறிச்சு போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் வாரில் கூட நிறைய பேர் நிறைய தகவல்கள் இது பொய்யா இருக்கு, அது நிஜமா இருக்கு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால நம்மளால எது நடந்துச்சு எது நடக்கல அப்படிங்கிற விஷயத்த நம்மளால சரியா புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா அதிகாரப்பூர்வமா வரக்கூடிய தகவல்கள் இந்தியாவுக்கு சாதகமா இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காங்க. அது நமக்கு ஒரு பெருத்த சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த வாரில் ஈடுபட்டு உயிர் தியாகம் செஞ்சவங்களா இருக்கட்டும், அந்த வாரில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உழைச்சவங்களா இருக்கட்டும், எல்லாருமே போற்றுதலுக்குரியவர்கள். பசங்க டைரிஸ் அவங்கள பாராட்டுது, அவங்கள நினைச்சு பெருமைப்படுது. இது இப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது அப்படின்னு அழகான வரிகளோட நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய வரிகளும் இருக்கு. இந்த மாதிரியான வரிகளை கேட்கும் போது நம்முடைய மனசுக்குள்ள ஒரு வீரமும் ஒரு தீரமும் பிறக்கதான் செய்து, அதன் மூலமா நாம எது வந்தாலும் நம்மளால சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஆனா இப்படியாக வரலாற்றுல நாம தெரிஞ்ச எதிரிகளோட நாம போராடுறோம். ஆனா இப்படிதான் இன்னொரு நாடின் மீது ஒரு போர் தொடுக்கிறாங்க. ஆனா அந்த போர் செஞ்சது, அந்த போரை அறிவிச்சது யாரு, எப்ப அந்த போர் ஆரம்பிச்சது அப்படிங்கிற விஷயம் அறிவிச்ச நாட்டுக்கும் தெரியல. அதே மாதிரி எந்த நாட்டின் மீது அவங்க போர் தொடுத்தாங்களோ அந்த நாட்டு மக்களுக்குமே தெரியல. இப்படியான வரலாற்றுல ரொம்பவே சுவாரஸ்யமா நடந்த இந்த போரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இந்த போர் அதுவும் கொஞ்ச நாள், ஒரு 10 நாளோ 20 நாளோ 1 வருஷமோ 2 வருஷமோ நடக்கல. இது கிட்டத்தட்ட 335 வருஷம் நடந்த ஒரு வார். அந்த வார பத்தின விஷயத்த இன்னைக்கு பசங்க டைரிஸ்ல தெரிஞ்சுக்க இணைஞ்சிருங்க. எஸ், அந்த விஷயம் எந்த நாட்டுக்கு இடையே நடைபெற்றுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றைய இங்கிலாந்தினுடைய மன்னரா இருந்த சார்லஸ் I அவருடைய காலகட்டத்துல தான் இந்த போர் நடைபெற்றது. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1651 இந்த போர் நடக்க ஆரம்பிக்குது. இந்த போர் எப்படி நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு சட்டத்திட்டங்கள் மூலமா இங்கிலாந்த ஆளணும் அப்படின்னு ஒரு குரூப்பும், இன்னொரு பக்கம் ராஜா தான் இதை ஆளணும் அப்படிங்கிறதுக்காக ராஜாவுக்கு ஆதரவா இருந்த ஒரு குரூப்பும் இருந்தாங்க. இந்த இரண்டு பேருக்கும் நடுவுல போர் உள்நாட்டு போரா நடக்குது. இதுல ஜனநாயக ரீதியா ஆளணும் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பினாங்க இல்லையா, அவங்களுக்காக நெதர்லாந்து நாடு, அதாவது அன்றைய டச் குடியரசு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க மூலமா இந்த ஜனநாயகவாதிகள் நிறைய இடத்துல உள்நாட்டு கலவரங்கள்ல ஈடுபடுறாங்க. அதே மாதிரி அதை எதிர்த்து ராஜாவினுடைய படைகளும் அந்த போர்ல கலந்துக்கிறாங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றைய டச் குடியரசினுடைய ஒரு வணிக கப்பலை ராஜாவினுடைய ஆட்கள் அந்த போர்க்கப்பலை அந்த வணிக கப்பலை சிதறடிக்கிறாங்க. இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா, டச் குடியரசுக்கு ஒரு பெரிய சேதாரம் நடக்குது. அந்த சேதாரத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு அந்த டச் குடியரசினுடைய ஒரு போர்படை தளபதியா இருந்த அட்மிரல் மார்டின் ட்ராம்ப் அப்படிங்கிறவரு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலாந்தினுடைய ஆட்சியின் கீழே இருந்த இசில்ஸ் ஆஃப் சிலி அப்படிங்கிற ஒரு அழகான கடற்கரை பகுதி, இங்கிலாந்தினுடைய தெற்குல இருக்கக்கூடிய ஒரு பசுமையான ஒரு கடற்கரை பகுதி, அந்த பகுதியில இருக்கிற ஒரு பகுதியில இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நஷ்டத்துக்கு ஈடுகட்டும் விதமா பணத்தை கேட்கிறாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும், நாங்க பணத்தை கொடுக்க மாட்டோம், நாங்க ராஜாவுக்கு ஆதரவானவங்க அப்படின்ற ஒரு தகவலை பரிமாறிக்கிறாங்க. இதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு அந்த அட்மிரலா இருந்த மார்டின் ட்ராம்ப் என்ன பண்றாருன்னா, இந்த சிலி பகுதி மேல நாங்க போர் தொடுக்கிறதா அறிவிக்கிறாரு. 1651 இந்த அறிவிக்கப்பட்ட போரானது இரு நாட்டு மக்களுக்குமே முழுமையா சென்றடையல அப்படிங்கிறதா உண்மை. என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரச படைகளுக்கும் அவர்களை எதிர்த்த இந்த டச் படைகளுக்குமே கால சூழல், போர் நிறுத்தம் அப்படிங்கிற பல்வேறு காரணங்களால இந்த போரானது நடைபெறாமலே போயிடுது. கத்தியின்றி ரத்தமின்றி அந்த போர் நடைபெற்றது அப்படிங்கிறது உண்மை. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அரசு அதிகாரிகளுக்கோ இல்ல ஆவணப்படுத்தலையோ இல்லைன்னா மக்களுக்கோ யாருக்குமே இந்த தகவல் முழுமையா சென்றடையாத காரணத்தினால அறிவிக்கப்பட்டவர்களுக்கும் சரி, யாரின் மீது போர் அறிவிக்கப்பட்டதோ அவங்களுக்குமே சரி, இப்படியான ஒரு நிகழ்வு நடந்ததா யாருக்குமே தெரியாம போயிடுது. இது இப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
1986 ஒரு வரலாற்று ஆய்வாளர், அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராய் டன்கன் அப்படிங்கிறவரு இத பத்தின ஒரு ஆய்வை செய்யறாரு. செய்யும் போது அவருக்கு இந்த சுவாரஸ்யமான தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. என்னப்பா இது, ஒரு போரை அறிவிச்சிருக்கிறாங்க, ஆனா அந்த அறிவிக்கப்பட்ட போர் நடந்துச்சா நடக்கலையா, இல்ல ஒரு அமைதி ஒப்பந்தமாவது கையொப்பமிடப்பட்டுச்சா, எதுவுமே இல்லாம இப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு வார் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இரு நாட்டு அதிகாரிகளுக்கும் தகவல் சொல்றாங்க. இது மூலமா இரண்டு நாட்டு மக்களுமே ஒரு வியப்புக்கு உள்ளாக்குறாங்க. சரி, என்னதான் நாம போற அறிவிச்சிருந்தாலும் ஒரு அமைதி ஒப்பந்தத்துல கையொப்பமிடணும், அதுதானே முறை அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு நெதர்லாந்தினுடைய, அதாவது இங்கிலாந்து நாட்டினுடைய தூதரா இருந்த ரைன் ஹைடி கோப்பர் அப்படிங்கிறவரு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிலி பகுதிக்கு அன்றைய அதிகாரிகளோட அமைதிக்கான ஒப்பந்தத்துல கையொப்பமிடுறாங்க. இதுதான் வரலாற்றுல கிட்டத்தட்ட 335 ஆண்டுகள் கத்தியின்றி ரத்தமின்றி இரு நாட்டு மக்களுக்குமே தெரியாம நடைபெற்ற போரா வரலாற்றுல பதிவு பண்றாங்க. இப்படி இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இணைஞ்சிருங்க பசங்க டைரிஸோட. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.